இயேசுவே ஆளுகிறவர் ஊழியங்கள். இயேசு ஒருவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். உண்மை தெய்வம் நீரே, உலகின் இரட்சகர் நீரே, நன்மை செய்யும் நாதா நாளும் போற்றிடுவேனே. உண்மை தெய்வம் நீரே, உலகின் இரட்சகர் நீரே, நன்மை செய்யும் நாதா நாளும் போற்றிடுவேனே. காலங்கள் மாறலாம், கஷ்டங்கள் தீரும், கவலைகள் நீங்கும். கர்த்தர் இயேசு நம்மளோடு கூட வந்தார். காலங்கள் மாறும், கஷ்டங்கள் தீரும், கவலைகள் நீங்கும், கர்த்தரோடு வாழ்ந்தாலே. காலங்கள் மாறும், கஷ்டங்கள் தீரும், கவலைகள் நீங்கும், கர்த்தரோடு வாழ்ந்தாலே. எந்தன் கர்த்தரோடு வாழ்ந்தாலே. உண்மை தெய்வம் நீரே, உலகின் இரட்சகர் நீரே, நன்மை செய்யும் நாதா நாளும் போற்றிடுவேனே. உண்மை தெய்வம் நீரே, உலகின் இரட்சகர் நீரே, நன்மை செய்யும் நாதா நாளும் போற்றிடுவேனே. உறைவுகள் மாற்றிடும் இயேசு அவர், குற்றங்களை மன்னிக்கிற நேசர் அவர், குஷ்டங்கள் நீக்கி சுகமாக்குகிற நல்மருந்து இயேசு ஒருவரே. குறைவுகள் மாற்றும், குற்றங்கள் மன்னிக்கும், குஷ்டங்கள் தீர்க்கும், குணமாக்கும் இயேசுவாலே. குறைவுகள் மாற்றும், குற்றங்கள் மன்னிக்கும், குஷ்டங்கள் தீர்க்கும், குணமாக்கும் இயேசுவாலே. உன்னை குணமாக்கும் இயேசுவாலே. உண்மை தெய்வம் நீரே, உலகின் இரட்சகர் நீரே, நன்மை செய்யும் நாதா நாளும் போற்றிடுவேனே. உண்மை தெய்வம் இயேசு, உலகின் இரட்சகர் இயேசு, நன்மை செய்யும் இயேசு, நாளும் போற்றிடுவேனே. உங்க வாழ்க்கையிலே ஆனந்தம் பொங்குவதற்கு, ஆசீர்வாதம் பொழிந்தருளி அவர் அரவணைக்கிற ஒரு ஆண்டவர். குடும்பத்தில் இருக்கிற சச்சரவுகள் மாற ஆரவாரத்தின் ஆனந்தத்தை ஊற்றுகிற இயேசு அவர். ஆனந்தம் பொங்கும், ஆசீர்வாதம் பொழியும், ஆரவாரம் பெருகும், அழுகிற தேவனாலே, என்னை அழுகிற தேவனாலே. ஆனந்தம் பொங்கும், ஆசீர்வாதம் பொழியும், ஆரவாரம் பெருகும், அழுகிற தேவனாலே, என்னை அழுகிற தேவனாலே. உண்மை தெய்வம் நீரே, உலகின் இரட்சகர் நீரே, நன்மை செய்யும் நாதா நாளும் போற்றிடுவேனே. தாயை போல தேற்றுகிறவர், தந்தையை போல சுமக்கிறவர், தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிற நேசர் அவர். அவர் தரிசித்த தெய்வம், என் வாழ்க்கையை தலைநிமிர பண்ணின நேசர் அவர். தாயை போல் தேற்றும், தந்தையை போல் சுமக்கும், தலை நிமிரச் செய்யும், தரிசித்த தெய்வத்தாலே, தரிசித்த தெய்வத்தாலே. தாயை போல் தேற்றும், தந்தையை போல் சுமக்கும், தலை நிமிரச் செய்யும், தரிசித்த தெய்வத்தாலே, நான் தரிசித்த தெய்வத்தாலே. உண்மை தெய்வம் நீரே, உலகின் இரட்சகர் நீரே, நன்மை செய்யும் நாதா நாளும்
போற்றிடுவேனே. உண்மை தெய்வம் நீரே, உலகின் இரட்சகர் நீரே, நன்மை செய்யும் நாதா நாளும் போற்றிடுவேனே. வனாந்தர வாழ்வு, வழித்தடங்கள் சீராக்குகிற நேசர், வருகையிலே அவர் கொண்டு செல்லுகிற வரப்போகிற மேசியா, அவர் எதிர்பார்த்து இருக்கிற மேசியா வரப்போகிறார். வனாந்தரம் மாறும். வனாந்திர வாழ்வு விலகும், வழித்தடங்கள் சீராகும், வருகையில் கொண்டு செல்லும் வரப்போகும் மேசியாவாளே, இனி வரப்போகும் மேசியாவாளே. வனாந்திர வாழ்வு விலகும், வழித்தடங்கள் சீராகும், வருகையில் கொண்டு செல்லும் வரப்போகும் மேசியாவாளே, இனி வரப்போகும் மேசியாவாளே. உண்மை தெய்வம் நீரே, உலகின் இரட்சகர் நீரே, நன்மை செய்யும் நாதா நாளும் போற்றிடுவேனே. உண்மை தெய்வம் நீரே, உலகின் இரட்சகர் நீரே, நன்மை செய்யும் நாதா நாளும் போற்றிடும் தேவே, நாளும் போற்றிடுவேனே. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கான வெற்றி கிரீடம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிக்கிறேன். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று இந்த வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஞானம் கிரீடமாக மனிதர்களை உயர்த்தக்கூடியது. இந்த உலகத்திலே நாம் படிக்கிற படிப்பு, கல்வி அறிவுக்கு ஏதுவானது, சம்பாதிக்கிறதுக்கு ஏதுவானதாக இருக்கிறது. ஆனால் ஞானம் பரலோக தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. தேவன் தான் மனிதனுக்கு ஞானம் கொடுத்து உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். வேதாகமத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஞானம் இருந்தபடினால் அவங்க கிரீடம் போல உயர்த்தப்பட்டு இருப்பதை வேதத்திலே நாம் பார்க்கலாம். நோவா ஞானம் உள்ளவராயிருந்து பேழையை கட்டினார் என்று சொல்லப்படுகிறது, தேவ ஞானத்தினாலே. யோபு என்ற பக்தன் ஞானத்தினாலே தன் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக பிரயாசப்பட்டார், பலி செலுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. மோசே ஞானமாயிருந்து தேவ கட்டளைகளை பெற்று மக்களுக்கு வழங்கினார், ஞானமுள்ளவராய் இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கலாம். யோசுவா என்ற மனிதர் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல கோத்திரங்கள் வாரியாக தொகுதிகளை பங்கிட்டு கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையில ஞானம் ஒரு வெளியேற பெற்ற ஆசீர்வாதம், அது ஒரு வெளியேற பெற்ற பொக்கிஷம் போல. வேதம் சொல்லுகிறது, ஞானம் மகிமையான கிரீடத்தை உருவாக்கக்கூடியது, பெற்றுத்தரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில ஞானம் ஒரு மகிமையின் கிரீடம் என்று சொல்லி நான் உங்களோடு கூட சொல்லிக் கொள்கிறேன். வேதாகமத்தில் நிறைய ஞானிகளை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் பைபிளில் சாலமோன் என்ற ஞானியை தான் விசேஷமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. சாலமோன் ஞானத்திலே சிறந்தவராயிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாலமோனுக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு. 2 சாமுவேல் 12:25 நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியானவர் எதிதியா என்று ஒரு பெயர் சாலமோனுக்கு வைக்கிறார்.
அந்த சாலமோன் ஞானத்தால் நிரப்பப்பட்டவராயிருந்தார் என்று பார்க்கலாம். 2 நாளாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனம் எப்படி சொல்லுகிறது? பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளின ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை. பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்து வீட்டுக்காரங்க அவரை தேடி வந்ததாய் சொல்லப்படவில்லை. சாதாரணமான ஜனங்கள் அவரை தேடி வந்ததாய் சொல்லப்படவில்லை. பூமியில் இருக்கிற ராஜாக்கள் பிரபுக்கள் ஐயா முகத்தை பார்த்தா போதும் என்று அவரை பார்க்க வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வாலிபனாகிய சாலமோனை தேடி பூமியில் இருக்கிற சகல ராஜாக்களும் பிரபுக்களும் அவனை பார்க்க வந்தார்களாம். அழகுள்ளவன் என்று சொல்லி பார்க்க வரல, ஞானத்திலே சிறந்தவர் என்று சொல்லி அவரை பார்க்க வந்தார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இந்த சாலமோன் இயேசு கிறிஸ்துடைய நாட்களுக்கு முன்பு கிமு 1015 975 ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் இஸ்ரவேலிலே ஆளுகை செய்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்க சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஞானம் ஒரு சிறந்த பொக்கிஷம். வேதத்திலே பார்க்கிறோம், சாலமோன் சிறு வயதிலேயே ஞானம் பெற்றவராயிருந்தார். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில படிப்பு இருக்கலாம், உங்க வாழ்க்கையில அனுபவங்கள் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நிறைய சொந்தங்கள் பந்தங்கள் இருக்கலாம். எது இருந்தாலும் ஞானம்தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். சாலமோனுடைய நாட்களிலே பார்க்கிறோம், ஒரு வாலிபனாய் இருந்தும் அவனுக்குள்ளாக தேவன் ஞானத்தை கொடுத்திருந்தாராம். அதனால் அதை இஸ்ரவேல் ஜனங்களை அலமையாய் விசாரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அற்புதமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டினார், அரண்மனையை கட்டினார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சாலமோனுக்கு ஞானத்தை ஆண்டவர் விசேஷ விதமாய் கொடுத்தாராம். மற்ற எல்லா பரிசுத்தவான்கள் இருக்கும் பொழுது சாலமோனுக்கு ஏன் அப்படிப்பட்ட விசேஷம் அவனுக்கு கிடைத்தது? சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் 3000 நீதிமொழிகள் எழுதினாராம். நம்ம 31 தான் நமக்கு நீதிமொழிகள் நமக்கு தெரியும். 3000 நீதிமொழிகள் எழுதினாராம். 1005 பாட்டு பாடினார் என்று அதே 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஞானம் அவருக்கு வந்தது எப்படி? அவருடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறுவதற்கு, கிரீடமாய் முன்னேறுவதற்கு ஞானம் ஒரு காரணம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள அவர் என்ன செய்தார்? வேதம் சொல்லுகிறது, முத்துக்களை பார்க்கலாம் ஞானம் வெளியேற பெற்றது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எது இருக்குதோ இல்லையோ ஒரு மனிதனுக்கு ஞானம் முக்கியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அநேக குடும்பத்துல பிரச்சனைகளுக்கு காரணம், வேலையிலே போராட்டத்துக்கு காரணம் மனிதனுடைய அறியாமையும் அறிவில்லாமையும் தான் காரணமாய் இருக்கிறது. சரியான வாழ்க்கை வாழ வழி தெரியாமல் மனிதர்கள் திகைக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள். ஞானமற்ற செய்கைகள். ஓசியா 4:6 சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார். ஞானம் இல்லாததுனால நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவதை பார்க்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில, உங்க பள்ளி படிப்பு வாழ்க்கையில, உங்க வேலை ஸ்தலத்துல ஏதோ ஒரு ஞானமற்ற செய்கைகளினாலே உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறது, உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, உங்க தனிப்பட்ட வருமானம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, மற்றவங்களோடு உள்ள நட்பு ஃபெலோஷிப் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஞானமற்ற செய்கை. உங்க சொந்த குடும்பத்துல உங்க அத்தையோடு, உங்க மாமாவோடு, உங்க அம்மாவோடு, அப்பாவோடு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்க சகோதரர்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஞானமற்ற செய்கை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஞானம் மனிதனை மகிமையாய் உயர்த்தும். அந்த ஞானம் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? எங்க போய் கற்றுக்கொள்வது? எங்கு போய் வாங்குவது? வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒரு வழி வேதகத்திலே வைத்திருக்கிறார். வேதாகமத்திலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி சொன்னார், நீ விரும்புவது என்ன? என்னிடத்திலே கேள். பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னாடி ஆண்டவர் வந்து கேட்டா பல காரியங்களை நம்ம சொல்லுவோம். எனக்கு அது வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு ஆஸ்தி வேணும், எனக்கு நகை வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு வருமானம் வேணும், நல்ல திருமண வாழ்க்கை வேணும் என்று சொல்லி நாம் கேட்போம். சாலமோன் கிட்ட ஆண்டவர் வந்து கேட்டார், நீ என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார்.
ஆனால் சாலமோன் கேட்டாரு, எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேணும், இந்த ஜனங்களை வழி நடத்தி செல்ல எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே. ஒரு அற்புதமான பதிலை அவர் சொல்வதை பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நிறைய ஜெபத்துல நிறைய காரியங்களை கேட்கறீங்க, ஞானம் கேட்டிருக்கிறீங்களா? இந்த ஞானத்தை ஆண்டவர் அவன்கிட்ட விரும்புறாரு. நீ கேட்கிற விரும்புறாயா? நீ கேட்கிற நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை. நான் ஞானம் பெற்று சிறந்து வாழணும்னு ஆசையும் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆண்டவர் தருவதற்கு பிரியப்பட மாட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பும் பொழுது அந்த ஞானத்தை அனுபவிக்க முடியும். தேவன் கொடுக்கிற ஞானத்தை சுதந்திரிக்க முடியும். தேவன் தருகிற ஞானத்தை பெற்று வாழ முடியும். விரும்புங்கள். எனக்கு ஞானம் வேண்டும், நான் உயர்த்தப்படணும், என் படிப்பில் நான் உயர்த்தப்படணும், என் தொழிலில் நான் உயர்த்தப்படணும், ஒரு வித்தியாசமான ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பெசலேயல் அகோலியாபா என்கிற 2 பேரை குறித்து போட்டிருக்கோம். அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுக்குள்ளாக விசித்திரமானத வினோதமானதை யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தாராம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில மற்றவங்க செய்யற மாதிரியே நம்ம செய்யக்கூடாது, விசித்திரமானதை செய்யணும், வினோதமானதை செய்யணும், யூகித்து செய்யணும். அந்த ஞானத்தை ஆண்டவர் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு தர உண்மை உள்ள தேவன். சாலமோனுக்கு இந்த ஞானம் கொடுக்க என்ன காரணம்? ஆண்டவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. பின்ன ஏன் சாலமோனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தார்? ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். அன்பானவர்களே, இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரை அவன் நேசிக்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் எப்ப கிடைக்கும்? எங்கிருந்து ஞானம் வருதுன்னா, ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு ஞானம் கொடுப்பார். நம்ம எல்லாம் ஆண்டவரை நேசித்து தான் அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா நம்ம நேசிக்கிறதுக்கும் சாலமோன் நேசித்ததுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சாலமோனுடைய அப்பா தாவீது, அவங்க அம்மா பட்சேபாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பட்சேபாளுங்கிற அந்த தாய்க்கு ஏற்கனவே ஒரு கணவன் இருந்தார், உரியா என்கிற ஒரு மனிதர். தாவீதுடைய அரசவையிலே ஒரு போர் வீரனை போல காணப்பட்டார். அந்த நாட்களிலே தாவீது அந்த பட்சேபாளை தனக்கு சொந்தமாக்க முயற்சி எடுக்கிறார். அந்த உரியாவை கொலை செய்யவும் திட்டம் தீட்டுகிறார், கொன்றும் விடுகிறார். மறுபடியும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே சேர்ந்ததுனால ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதை கர்த்தர் பார்த்து அடித்து விடுகிறார், அது செத்து விடுகிறது. இந்த உரியா இறந்த பிறகு மறுபடியும் தாவீது அந்த பட்சேபாளை சேர்த்து கொள்ளுகிறார். சேர்ந்து வாழ்றாங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பெயர் தான் சாலமோன். அந்த சாலமோன் நம்ம ஊர்ல ரோட்ல அப்படி நடந்து போகிற ஒரு 8 வயசு பையனா இருந்தா நம்ம ஊர் ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? போறான் பாத்தியா சாலமோன், அவங்க அம்மா கேரக்டர் ரொம்ப மோசம், பணத்துக்கு ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு, சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி போனவா, பெற்று போட்ட பிள்ளை போற போக்க பார்த்தீங்களா என்று உலகம் சொல்லி இருக்கும். இதை சாலமோன் சின்ன வயசுல காதுபட கேட்டு இருப்பார். நான் ஏன் இந்த குடும்பத்துல பிள்ளையா பிறந்தேன், என்னை ஏன் ஆண்டவரை படைச்சீங்கன்னு சொல்லி அவன் ஆண்டவரை குறை சொல்லலை. என்னை ஏன் இந்த குடும்பத்துல பிள்ளையா படைச்சீங்க, எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, ஏதோ ஒரு பலவீனம் அவங்க செஞ்சதுக்கு நான் என்ன காரணம், என்னை எல்லாரும் திட்டுறாங்க, அலட்சியமா நினைக்கிறாங்கன்னு சொல்லி தன்னைத்தானே அவன் நொந்து கொள்ளவும் இல்லை. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா, நீங்கெல்லாம் ஒரு அப்பாவா, என்னை ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து என்னை பெற்றெடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அவன் சண்டை போடவும் இல்லை. அன்பானவர்களே, சாலமோன் தன் குடும்ப சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஆண்டவரை நேசித்தான். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல சமுதாயத்துல எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லைன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. சாலமோன் தற்கொலைக்கு நேராக சென்று சாகவும் இல்லை. நீங்கள்லாம் ஒரு தெய்வமானு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கவும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, தன்னை உருவாக்கின தெய்வத்தை, எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, அவங்க சரியில்லை, மாமா சரியில்லை, எங்க வீட்டுக்காரர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, நீங்க சொல்லிக் கொள்ளாதிருங்கள். இன்னைக்கு சரியில்லாம இருக்கலாம், நாளைக்கு அது உங்களுக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற தேவனால் முடியும். தேவன் நினைத்தால் யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். ஞானம் பெற்றுக்கொள்ள சாலமோன்
தன் குடும்ப சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஆண்டவரை நேசித்தான். அன்பானவர்களே, நீங்க இயேசு எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க யோசித்து பாருங்க. ஞானம் வெளியேறப்பட்ட ஒரு பொக்கிஷம். கொலோசியர் 2:3 சொல்கிறது, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அவருக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுகிறது, ஞானம் அவராலே தேவனாலே நமக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 11:1 சொல்கிறது, அவர் ஞானத்தின் ஆவியை கொடுக்கிற ஒரு தேவன் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் தருகிற தேவன். என் ஆண்டவர் இயேசு பூமியிலே உலாவும் பொழுது மத்தேயு 12:42 சொன்னாரு, அவர் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்திலே சிறந்த தேவன், சாலமோனில் பெரியவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களை பார்த்து பேசுறாரு, நீங்க ஞானம் உள்ளவங்களா மாறணும்னா என்னை அதிகமாக நேசிக்க பழகணும். ஒரு சமயம் என் நண்பனுடைய வீட்டுக்கு நான் ஜெபத்துக்காக சென்றிருந்தேன். அந்த நண்பன் என்னை விட கொஞ்சம் ஹைட்டு அதிகமான ஒரு மனிதன், ஒரு 5 அடிக்கு மேலே இருப்பார். அவங்க வீட்டுக்கு போன புதிதில் அவங்க அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வந்தாங்க, என்னை பார்த்து பேசினாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட அந்த நண்பனுடைய ஹைட்டு. அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு சிலர் தான் உண்டு. நல்ல ஹைட்டான ஒரு தாயாராக இருந்தார்கள். பேசிக்கொண்டு இருந்தோம், ஜெபத்துக்காக எழுந்தோம். அந்த அப்புறம் நண்பர் சொன்னார், எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். வீட்டுக்குள்ளே வேற ஒரு ரூம்லேருந்து அவங்க அப்பா வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 3.25 அடி தான் அவங்க அப்பா இருப்பாங்க. நான் பார்த்த உடனே எனக்கு முதல்ல சிரிப்பு வந்தது மனசுக்குள்ளே. அவங்க அம்மாவும் இருக்காங்க, அவங்க அப்பா பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது என்னை அறியாத ஒரு இனம் புரியாத ஒரு சிரிப்பு வந்தது. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜெபம் பண்ணினேன். ஜெபித்து முடித்த பிறகு வெளியே வந்தபோது அந்த நண்பர் என்னோடு பேசினார். ஆனால் எங்கள் வீட்டுக்கு யாருமே மேக்சிமம் வர்றதுக்கு நான் அனுமதிப்பதில்லை, நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் ஆரம்ப காலத்தில் எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலில் படிக்கும்போது நானும் எத்தனையோ தடவை எங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து போகணுன்னு ஆசைப்பட்டு நான் நின்ற நாட்கள் கூட உண்டு. எல்லா பிள்ளைங்களும் அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து பிக்னிக் போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. நான் ஒரு நாள் கூட எங்கள் அம்மா அப்பாவோட சேர்ந்து நிறைய இடத்துக்கு போனது கிடையாது. வெக்கமாக இருக்கும். எங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்கிறாங்க, எங்கள் அம்மா ஏன் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் ஒரு நாள் பர்டிகுலர் டே என் ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்தார். என் உள்ளத்தில் அன்பை ஊற்றினார். அதுக்கு பிறகு இன்னைக்கு நான் எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய மரியாதை கணத்தை செய்து வருகிறேன். நான் உயர்த்தப்படுறதுக்கு காரணம் நான் ஆண்டவரை நேசித்தது தான் பிரதர் காரணம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்க அப்பாவுடைய ஒரு பலவீனம், ஒரு ஊனம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் பலவீனப்பட்டு இருக்கலாம். உங்கள் தாயாக இருக்கலாம், உங்கள் தகப்பனாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவங்களாக இருக்கலாம், எழுத படிக்க தெரியாதவங்களா இருக்கலாம், பேச முடியாதவங்களா இருக்கலாம். ஆனாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு உங்கள் அப்பா அம்மாவுடைய விளைக்கரையை ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதை மறந்துடாதீங்க. அந்த ஞானமுள்ள செய்கையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் தாய் தப்ப உங்களுக்காக பட்ட பிரயாசத்தினுடைய பலனினாலே நீங்கள் வாழ்ந்து இருக்கிறீங்க, அதை மறந்து விடாதீங்க. வேதம் சொல்கிறது, தாயை தகப்பனை தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். உங்க வாழ்க்கை சீக்கிரமா அணையக்கூடாது. ஞானமா இருக்கணும்னா அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். ஞானமா இருக்கணும்னா நீங்க ஆண்டவரை கனம் பண்ணணும். அதிகமா நேசிக்கணும், அதுதான் உண்மை. ஞானமா ஆண்டவர் மாத்தணும். உங்க வாழ்க்கையில ஞானம் உள்ளவங்களா மாறணும்னா ஆண்டவரை நேசியுங்கள், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை நேசியுங்கள். நீங்க ஞானம் உள்ளவங்களா மாறிடுவீங்க. என்னுடைய வாழ்க்கையில ஞானம் உள்ளவனாய் மாற ஆண்டவர் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தார். எத்தனையோ வழிகளிலே, நெருக்கங்களிலே, போராட்டங்களிலே நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தார். அதனால் எனக்கு வாழ்க்கையில நான் ஞானம் பெற்றவன்னு சொல்வதற்கு இல்லை. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா பேசுறவங்க தான் ஞானவான்னு நினைக்கிறோம். ஆனால் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, கேட்கிறவர்கள் ஞானவான்கள். நீங்க கேட்கறீங்க செய்தியை, நீங்க ரொம்ப ரொம்ப ஞானவான்கள். ஞானவான்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 3:35 சொல்லுகிறது. பைபிள்ல வாசிக்கிறோம், யாத்திராகமம் 15:11 கர்த்தாவே தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யார்? உபாகமம் 33:29 கர்த்தருடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பிரசங்கி 8:1 சொல்லுது, ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? பிரசங்கி 7:19 சொல்லுகிறது, நகரத்துல 10 அதிபதிகள் இருந்தாலும் ஞானவானை ஞானம் பலவானாய் மாற்றுமா.
இந்த உலகத்துல சமுதாயத்துல 1000 பெரியவங்க இருக்கலாம், 1000 நல்லவங்க இருக்கலாம், 1000 செல்வமான்கள் இருக்கலாம், 1000 கல்விமான்கள் இருக்கலாம், 1000 மேதைகள் இருக்கலாம். ஆனா உங்களுக்குள் இருக்கிற தேவ ஞானம் உங்களை தனிப்பட்ட விதமாய் உயர்த்தும், கனம் பண்ணும். அன்பானவர்களே, இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக பார்க்கிற உங்க வாழ்க்கையில கனத்தை இயேசு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு ஞானம் முக்கியம். 1 கொரிந்தியர் 16:22 சொல்கிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாதே போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவர் ஞானம் நமக்கு கொடுக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தாய் தகப்பனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய வாழ்க்கையில ஞானமற்ற செய்கைகளினால் பாதிக்கப்பட்டு இருப்பதை நீர் பார்க்கிறீர். ஞானமற்ற செய்கைகளால் உடைக்கப்பட்டு இருப்பதை நீர் பார்க்கிறீர். ஐயோ, குடும்பங்கள் உடைகிற சூழ்நிலை, குடும்பத்தில் அநேக விதமான சச்சரவுகள், பிரிவினைகள், மூர்க்கங்கள், எல்லா விதமான தடுமாற்றங்கள். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே அசுத்தமான கிரியைகள் விலகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானமற்ற செய்கைகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனுஷனுடைய அறியாமையும் இயலாமையும் மூடத்தனங்களும் எங்கள் குடும்பங்களை விட்டு விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீகத்தினுடைய அனுக்கிரகம் உண்டாகும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில படிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும். ஆண்டவரே, உலகத்திலே வாழ்வதற்கு ஞானத்தை தாரும். கணவன் மனைவியாய் சந்தோஷமா இருப்பதற்கு ஞானத்தை தாரும். பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணுவதற்கு ஞானங்களை தாரும். பெற்றெடுக்கிற பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானத்தை தாரும். விசேஷமாக பெற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறார்களே, என் மகன் ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி வெக்கத்தோடு இருக்கிறார்களே, ஒரு மாற்றம் வராதா, ஒரு வேதனை நீங்காதான்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற தாயாருக்கு, அழுது கொண்டு இருக்கிற தகப்பனாருக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஞானமில்லாத பேச்சுக்கள் மாறுவதாக, குடும்பத்தில் ஞானமில்லாத சண்டைகள், பிரிவினைகள் மாறுவதாக, குழப்பத்தின் எண்ணங்கள் மாறுவதாக. சுவாமி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, பரத்திலிருந்து ஞானம் ஊற்றப்படுவதாக. உங்களில் ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அது அப்படி கொடுப்பேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஞானத்தை இந்த சகோதரனுக்கு தாரும், இந்த சகோதரிக்கு தாரும், இந்த வாலிப தம்பிக்கு தாரும், இந்த வாலிப தங்கச்சிக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். மிஸ்டு காலை நம்பி ஏமாந்து போகாதபடி, ஆண்டவரே, தேவையில்லாத காரியத்தை கண்டு ஏமாந்து போகாதபடி, ஞானமாய் வாழ, ஞானமாய் நடக்க, இந்த பொல்லாங்கு உலகத்துல ஞானமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, யாரை நம்பிய ஏமாந்து போக கூடாது. எங்க வாலிப தம்பிமாருக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்க வாலிப தங்கச்சிமாருக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். திருமணமான பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, எல்லா போராட்டங்கள் விலகணும். ஆண்டவரே, மாமியாருக்கு செலுத்த வேண்டிய மரியாதை கனத்தை செலுத்தி ஞானமாய் குடும்பத்தை நடத்த கிருபை செய்வீராக. ஞானமாய் வீட்டை கட்ட கிருபை தருவீராக. ஞானமாய் ஆத்தும ஆதாயம் செய்ய எங்க சமுதாயத்தின் மக்களுக்கு கிருபை தருவீராக. யாம் ஊழியம் செய்யற ஊழியக்காரர்களுக்கு ஞானமாய் விளங்க கிருபை தருவீராக. சுவாமி, உம்முடைய ஞானத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஞான மகிமையான கிரீடமாக மாறுவதாக. உங்களுக்கான வெற்றி கிரீடம் அது ஞானத்திலே வெளிப்படுவதாக. தேவ ஞானத்திலே உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஞானத்தால் அலங்கரிப்பீராக. ஞானம் கிரீடமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. அற்புத விடுதலை கூடுகை மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நேரு மெயின் தெரு CSI சர்ச் எதிரில் MKP நகர் பாளையங்கோட்டை. அன்பின் ஜெபக் கூடுகை மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எரிவந்த நாயனார் தெரு மிலிட்டரி லைன் சமாதானபுரம் பாளையங்கோட்டை. அன்பரின் மன்றாட்டு உபவாச ஜெபம் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு பொறியாளர் மகால் ஹைகிரவுண்ட் ரோட் ஜெயா நகர் பஸ் ஸ்டாப் எதிரில் பாளையங்கோட்டை. இக்கூடுகையில் குடும்பத்தின் சமாதானத்திற்காக, திருச்சபையின் எழுப்புதலுக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வாருங்கள்.